அனைவருக்கும் வணக்கம். இந்திய வரலாறுல 4வது பாடம் முகலாயர்கள். இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ங்க. ஹிஸ்டரியில கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஷினாச்சு எதிர்பார்க்கலாம். முகலாய அரசர்கள்ல முதல் அரசர் பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் சொல்லிட்டு தொடர்ந்து 6 முக்கியமான அரசர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய காலகட்டமும் தொடர்ந்து வரும். இவருக்கு மட்டும் நடுவில் ஒரு 15 வருஷம் பிரேக் ஆயிருக்கும். 1707 தான் முகலாய மன்னர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வரும். முதல் மன்னர் பாபர். இவங்கெல்லாம் அப்படியே தொடர்ந்து மகன்களாக வருவார். இவருடைய மகன் இவர், இவருடைய மகன் இவர், இவருக்கு அப்புறம் ஒரு மகன், இவருக்கு அப்படி அப்படியே மகன்களாக தான் வருவாங்க. பாபர் ஜாகிருதீன், இவருக்கு இன்னொரு பேர் இருக்கும், ஜாகிருதீன், அதாவது நம்பிக்கையை காப்பவர்னு பொருள். அதுக்கு பாபர் பிறந்தது 14/2/1483 வருடம் பிறந்தாரு. இவருடைய பெற்றோர் தைமூர். தந்தை தைமூர் வம்சாவளியும், தாய் யூனஸ் கான் வம்சாவளியும் சேர்ந்தவர். 12 வயதுல சமர்கண்டுக்கு மன்னராக முடிச்சு விடுவாரு. 12 வயதுல பார்கானாக்கு அரசராவாரு. அடுத்தது தௌலத் கான் லோடி, ரணசங்கா, ஆலம் கான், தில்வர் கான், இவங்க எல்லாமே இவருக்கு உதவியா இருப்பாங்க. இவர் தலைநகரத்தை ஆக்ரால அமைச்சிருப்பாரு. 1526 முதல் பானிபட் போர்ல துப்பாக்கி மருந்துகள்லாம் பயன்படுத்துவார், கன் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 1527 கன்வா போர், இதில் ரணசங்கா அவருக்கு எதிராக போர் செய்வார். அடுத்து 1528 சந்தேரி போர், இதில் மேதினி ராய்க்கு எதிராக போர் செய்வார். மேதினி ராய் மால்வாவை சேர்ந்தவர், மால்வாயிடம். 1529 காக்ரா போர், மஹ்முத் லோடி மற்றும் நஸ்ரத் ஷா இவங்க எதிர்த்து போர் செஞ்சிருப்பாரு. துசிகி பாபரின்றவர் இவர் அவையில் இருந்திருப்பாரு. பாபர் நாமாவை எழுதுறது அவர் தான். துசிகி பாபரினா அவருடைய பாபர் நாமா, அவருடைய வாழ்க்கை வரலாறு புக்கா, அது இவரே எழுதியிருப்பாரு. ஹுமாயூன் 1539 சவுசா போர், ஹெர்ஷா இதில் வெற்றி பெற்றுவாரு. அதே மாதிரி 1540 கன்னௌஜ் போர்ல இவரு இதுலயும் ஷெர்ஷா தான் வெற்றி பெறுவார். 2 டைம் ஷெர்ஷா வெற்றி பெற்றுவாரு. அடுத்து அக்பர் 1542 பிறந்திருப்பாரு. 1556 2ஆம் பானிபட் போர், ஹெமுவை வைத்து போர் செஞ்சிருப்பாங்க. பிளஸ் பைரம் கான், இவரு தான் சின்ன வயசுலயே ஆட்சிக்கு வந்ததுனால பைரம் கான் தான் இவருக்கு உதவியா இருப்பாரு. அப்துர் ரஹீம், அவர் என்னோட பேர் அப்துர் ரஹீம், அதாவது கானி கான்னு சொல்லுவாங்க. 1562 பாஷ் பகதூர் எதிர்த்து போர் செஞ்சிருப்பாரு. 1564 ராணி துர்கா தேவி எதிர்த்து போர் செஞ்சிருப்பாரு. ராணா உதய் சிங் எதிர்த்து போர் செஞ்சிருப்பாரு. 1573 முஷாபர் ஷா எதிர்த்து போர் செஞ்சிருப்பாரு. 1576 தாவூத் கான், அப்புறம் மிர்ஷா ஹக்கீம் இவங்க எதிர்த்து போர் செஞ்சிருப்பாரு. நிறைய பேர் எதிர்த்து போர் செஞ்சு ஒரு முகலாய மன்னர்களே ஒரு சிறந்த மன்னராக விளங்கியிருப்பாரு. ஜிஸ்யா டாக்ஸை ஒரு கேன்சல் பண்ணியிருப்பாரு, ஜிஸ்யா வரி. சதியையும் ஒரு ஒழிச்சிருப்பாரு. ராஜா தோடர்மால் வருவாய் நிர்வாகியாகவும், ராஜா மன்சிங் காபூலுக்கு ஆளுநராகவும் இருந்திருப்பாங்க. பீர்பால் இவரு கூட நம்ம நிறைய படிச்சிருப்போம், அக்பர் பீர்பால் கதைன்னு சொல்லிட்டு. இவரு கூடவே இருந்தவர் பீர்பால். 1576 ஹால்டிகட்டி போர்ல ராணா பிரதாப் சிங் அவர் எதிர்த்து போர் செஞ்சிருப்பாரு. இவர் ஆக்ராவில் இருந்த தலைநகரத்தை பதேக்பூர் சிக்ரிக்கு மாற்று செஞ்சிருப்பாரு. புலந்தர் வாசாவை கட்டினது இவரு தான். மன்சப்தாரி முறையை கொண்டு வந்ததும் இவரு தான். தத்துவம் தீனிலாகி, பிரிவினை நம்பிக்கை என்னும் தத்துவத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. சீக்கிய குரு, இவருடைய பீரியட்ல இருந்த சீக்கிய குருனா ராமதாஸ். நீதிமன்றம்னா டான்சென் பசாவந்த்லாம் இவர் டைம்ல இருந்து நீதிமன்றங்களுடைய பேர்கள். ஜஹாங்கீர், இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா சலீம். இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா நசீருதீன் ஜஹாங்கீர், அதாவது உலகத்தை கைப்பற்றியவர்னு பொருள். மகன் குஷ்ருன்ற ஒரு மகன் குரு அர்ஜுன் தேவுக்கு கூட சப்போர்ட் பண்ணிட்டு இவருக்கு எதிராகவே கலகம் செய்வான். அதனால இவரையும் கொன்றுவாரு, குரு அர்ஜுன் தேவியும் கொன்றுவாரு. மனைவி, இவர் மனைவி தான் மெஹ்ருநிஷா நூர்ஜஹான், நம்ம நிறைய ஃபேமஸான ஒரு பேர் தான். வருகைனா வில்லியம் ஹாக்கின்ஸ், சர் தாமஸ் ரோலாம் இவங்க பீரியட்ல வருகை புரிஞ்சிருப்பாங்க. 1608 ஆலி கேம்பர் சுதந்திரத்துக்காக போராடி இருப்பாரு. ஷாஜகான், இது குர்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, உலகின் அரசர்.
இவர் தலைநகரத்தை வந்து ஆக்ராவில் தான் வச்சிருந்தாரு. இராதத் கான், ஆசம் கான் பாலக்காட்டில் இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அடுத்து தாஜ்மஹாலை இவர் கட்டினது யாருன்னா இவர் தான், நமக்கு தெரிஞ்சவர் தான் ஷாஜகான். யமுனா நதியில் முஷ்தக் அஹ்மத் லஹோரி இவர் தான் அது ஆர்கிடெக்சராக இருந்திருப்பாரு. உண்மையாலுமே கட்டினது இவர் தான், ஏன்னா அவர் சொல்லிட்டு இருக்கோம். வருகை வந்துட்டு பெர்னியர், டவெர்னியர், மண்டெஸ்லோ, மனுக்கி, பீட்டர் முன்டி இவங்கெல்லாம் இவர் பீரியடில் வருகை புரிஞ்சிருப்பாங்க. அவுரங்கசீப், ஆலம்கீர்னு இவருக்கு இன்னொரு பேர் இருக்கும், உலகை கைப்பற்றியவர்னு பொருள். தாராசுகோ, சீஜா, முரத் இவங்கெல்லாம் இவங்களுடைய அண்ணன் தம்பி. இவங்களை எதிர்த்து போர் செஞ்சு இவங்களெல்லாம் கொண்டுட்டு தான் ஆட்சிக்கு வந்திருப்பாரு. இவர் வந்துட்டு தலைநகரத்தை வந்துட்டு ஷாஜகானாபாத்தில் கட்டியிருப்பாரு. இவர் வந்து ஜிஷ்யா என்னும் மரியை கொண்டு வந்திருப்பாரு. சிக்கந்தர் ஆதில் ஷா எதிர்த்து போர் செஞ்சிருப்பாரு. இவர் யாருன்னா ஆஷம் ஷா, ஷா ஆலம்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணி சிக்கந்தர் ஆதில் ஷா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சிவாஜி, இவருக்கு வந்து ஷாயில்டா கான், ஜெய்சிங் இவங்களாம் வந்துட்டு சிவாஜி எதிர்த்து போர் செஞ்சிருப்பாங்க இவர் கூட சப்போர்ட் பண்ணிட்டு. 1689 இவர் இறந்துருவாரு. சம்பாஜி அந்த என்னும் இடத்துல சம்பாஜி. சமூகம் பஞ்ச் நம்ம பெரிய பஞ்சாயத்து கிராம தலைவர் முக்காடம்னு சொல்லுவாங்க அந்த பீரியட்ல. மதாத்தி மாஷ்னா ஊதியம் பெறும் வர்க்கம். அபுல் ஃபாசல் தீனி அக்பரி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். ஐனி அக்பரி. மகர்னா பணப்பரிசு, என்ன டவுரின்னு சொல்லுவோம்ல, மணமகளுக்கு கட்டாயம் தர வேண்டிய பணம். அப்போலாம் வந்துட்டு மணமகளுக்கு தான் பணம் கொடுத்தாங்க, இப்போதான் மணமகள் வாங்குறாங்க டவுரின்ற பேர்ல. பொருளாதாரம், அக்பர் வந்துட்டு ஜப்தி முறையை ஃபாலோ பண்ணுவார். அதாவது தொடர் மாலை இதை அறிமுகப்படுத்தி வைப்பாரு. 1/3 பங்கு வந்துட்டு அரசாங்கத்துக்கு வரி மாதிரி கட்டணும். பனாரஸ்னா வணிகர்கள்னு சொன்னாங்க. கர்கானா தொழிற்கூடம். மதம்னா துளசிதாஸ், ராமச்சரித் மனாஸ்ன்னு சொல்லுவாங்க, ராமா. அடுத்து சுர்தாஸ்னா சுர் சரவெளி. தசகுடா இயக்கம் யாசரையா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. கபீர்னா நெசவாளர். சைன்னா முடி திருத்துபவர். ரவிதாஸ்னா தோல் பதனிடும் தொழிலாளி. தாதுனா பருத்தி சுத்தம் செய்பவர். குரு கிராந்த் சாஹிப் சீக்கியர்களின் ஹோலி புக் எழுந்து இவர் தான். அறிவியல், ஃபைசி வந்துட்டு பாஸ்கராச்சாரியாரின் லீலாவதி என்னும் புக்கை மொழிபெயர்த்திருப்பாரு. கட்டிடக்கலை, அக்பர் வந்துட்டு புலந்தர்வாசாவை ஃபதேப்பூர் சிக்ரியில கட்டியிருப்பாரு. அக்பர் ஆரம்பிச்சு ஜஹாங்கீர் கட்டி முடிச்சது என்னன்னா அக்பர் முசோலியம் சிக்காந்தாரால. ஜஹாங்கீர் கட்டினது இதிமாத் உத்தவுலா கல்லறை. ஷாஜகான் கட்டினது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே தாஜ்மஹால் பார்த்துருமோ, அது இல்லாமல் டெல்லி செங்கோட்டை கட்டினது இவரு தான். மோடி மசூதி ஆக்ராவில் கட்டினது இவரு தான். ஜாமா மசூதி டெல்லியில் கட்டினது இவரு தான். பத்சானி மசூதி லாகூர். ரபியா உத்தவுராணி, பிபிகா மக்பாரா பெண் கல்லறை. கோவிந்த் தேவ் கோயில் பிருந்தாவனத்தில் மதுராவில் கட்டினது இவரு தான். சதுர்புன் சிங் பிர்சிங் கோயில் ஒரிச்சாவில் கட்டினது ஒர்ச்சா, மத்திய பிரதேசம் இருக்க ஒர்ச்சாவில் கட்டினது இவர் தான். ஓவியம், அக்பர் அவை தசாவன் பசாவன்னு சொல்லுவாங்க. இவங்களாம் ஓவியக்கலையில் சிறந்தவர்களாக இருந்தாங்க. மன்சூர்னா அதில் சிறந்தவரை ஓவியக்கலையில் சிறந்தவர் மன்சூர்னு சொன்னாங்க. ரெம்பிரேண்ட்னா சிறந்த டச்சு ஓவியர், இவர் காலகட்டத்தில் இருந்திருப்பார். இலக்கியம், அபுல் ஃபசல் வந்துட்டு அக்பர் நாமா எழுதியிருப்பாரு. அப்துல் ஹமீது லஹோரி பட்ஷா நாமா ஷாஜகான் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பாரு. முகமது காசிம் அலம்கீர் நாமா. அப்துல் ரஹீம் சன்கத்தாயின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அபுல் ஃபைசினா மகாபாரதம் எல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த லாங்குவேஜை மோரோவர் ஆட் பண்ணி சொல்லுவோம். தாராசுகோனா சிர் இ அக்பர். அபுல் ஃபைசி உட்பி நசீரிலாம் மஸ்னாவிஸ்ன்ற புக் எழுதியிருப்பாங்க. பிரஜன பாட்டா ராஜாவலி பட்டகா காவியா. நீலகந்தா வந்து டச்சிகா நீலாகந்தி. ஜெகநாத பண்டிதானா ராசகன் கதாரா. அப்துல் ரஹீம் பக்தி பாடல்கள்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. முக்தேஸ்வர் ராமாயண மகாபாரதம்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. சங்கர தேவா அஸ்ஸாம் மொழியில் பக்தி இலக்கியங்கள் எழுதியிருப்பாரு. குரு அர்ஜுன் தேவ் வந்துட்டு குரு கிரந்த் சாஹிப் பார்த்தோம், சீக்கியர்களின் ஹோலி புக் அப்படின்னு சொல்லுவோம். நிர்வாகம், வக்கீல்னா முதலமைச்சர். ஆசிரியர்னா வருவாய் மற்றும் செலவு அலுவலர், திவார்னு சொல்லுவோம். மிர்பக்ஷி அவங்க வந்து இராணுவத்தை பார்த்துக்கிட்டாங்க. காசினா நீதிபதி. சுட்டர் உல்ஸ் சுற்று அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை செயல்படுத்துதல்.
சாரியர்னு சொல்லுவாங்க இவங்கள. சுபேதார்னா மாகாண தலைமை, சர்க்கார்னா மாவட்டம், பர்கானானா கிராமங்கள், சில கிராமங்கள் சேர்ந்தது, கோட்வால்னா நகர அலுவலர், இப்போ முனிசிபல் கமிஷனர்னு சொல்கிறோம்னா கோட்வால், அமல் குசார்னா மாவட்ட வருவாய் அலுவலர், ஆர்டிஓன்னு சொல்கிறேன் இப்போ அந்த மாதிரி. சுயூர்கள்னா வரி இல்லாத நிலம்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அவ்வளோதாங்க. டெல்லி சுல்தான்கள்லாம் இதுதான் மேஜராக இருக்கும். இது படிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிடும். போக போக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ரிவிஷனுக்கு இதுவே போதும், ஏன்னா இவ்வளோ தான் நம்மளால் மனப்பாடமும் பண்ண முடியும். தேங்க்யூ.